பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த மே மாதம் 2026 வருஷத்திற்குள்ளே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 4 மாதங்களிலும் தேவன் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார், பராமரித்தார். இந்த 5வது மாதத்திற்குள்ளே நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த 5வது மாதத்திலும் தேவன் அப்படியே நமக்கு உண்மையுள்ளவராய் இருப்பாராக. சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் இந்த மாதத்திற்கென்று தேவன் நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் முதற்கொண்டு இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையுள்ளதாய் செயல்படட்டும். சகரியா என்பவர் ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு ஒரு தரிசனம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அந்த தரிசனம் அவர் காண்கிற நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவருக்கு கொடுக்கப்படுகிற தரிசனம். அந்த தரிசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அவர் ஒரு குத்து விளக்கை பார்க்கிறார். 7 அகல்கள் இருக்கிறது. அந்த 7 அகல்களுக்கும் 7 குழாய்கள் எண்ணெயை சப்ளை பண்ணும்படி, எண்ணெயை கொண்டு வரும்படி 7 குழாய்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அருகிலே, அந்த குத்துவிளக்கின் அருகிலே 2 பக்கமும் 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது. அதன் கிளைகளில் இருந்து எண்ணெய்கள் அந்த குழாய்கள் வழியாய் இந்த குத்துவிளக்கிற்கு வந்து அதை எரிய வைக்கிறது. ஸோ இதை ஒரு தூதன் கேட்குறாரு, இது என்னன்னு உனக்கு தெரியுதா, அதன் அர்த்தம் உனக்கு தெரியுதான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சகரியா சொன்ன உடனே 6வது வசனம் என்ன சொல்லுது? 5லிருந்து பார்த்தீங்கன்னா, என்னோடு பேசின தூதன் மரமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேல் யாரு அப்படின்றதை நம்ம பார்ப்போம். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த மாதம் இதை தேவன் நமக்கு சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். என்ன ஆகும் அவருடைய ஆவியினால் அப்படின்னு அடுத்த வசனங்களை வாசிச்சோம்னா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். பெரிய பர்வதம், பெரிய மலை போன்ற தடைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், சவால்கள் இந்த நாட்களிலே நமக்கு முன்பதாய் அது சமபூமியாய் மாறும். நம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய படிப்பினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவராலே இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஸோ அடுத்து, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபையுண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபையுண்டாவதாக. தலைக்கல் அப்படின்றது த கார்னர் ஸ்டோன். ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதற்கு ஒரு அடிக்கல் வைப்பாங்க இல்லையா, ஒரு கார்னர், அந்த பில்டிங்கை தாங்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு ஸ்டோன் வைப்பாங்க. அந்த மூளைக்கல் அப்படின்வாங்க, அதுதான் தலைக்கல். அந்த கல்லை என்ன செய்வார் அப்படின்னா இந்த செருபாபேல் கொண்டு வருவான். அவனை கொண்டு, அந்த கல்லை கொண்டு அதற்கு கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த கல் எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம இந்த கல்லை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மலையை தேவன் நமக்கு சமபூமி ஆக்குறாரு. 2வது கல் அப்படின்னா, இன்னும் சரியாக சொல்லணும்னா த ரிஜெக்டட் ஸ்டோன். நம்ம அதுக்கு ஆதாரமாய் இன்னும் நீங்கள் சங்கீதம் 118:22, மத்தேயு 21:42, மார்க் 12:10, லூக்கா 20:17 என்ற பல இடங்களில் வாசி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். தள்ளப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். இந்த மாதம் உங்களை தேவன் முதன்மைப்படுத்துகிற ஒரு மாதம். தள்ளப்பட்ட நம்மை அவர் தலைக்கல்லாய் மாற்றுவார். ஒருவேளை ரிஜெக்டடாக நீங்கள் பல இடங்களில் பல மனிதர்களால் பல சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தா, இந்த மாதம் முதற்கொண்டு தேவன் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய், பிரதானமானவர்களாய், அவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அப்போ செருபாபேலுடைய கைகள் சில காரியங்களை துவங்கி இருக்கு. உங்கள் கைகள் சில காரியங்களை துவங்கி இருக்குது. சில காரியங்களை நீங்கள் தைரியமாக செஞ்சு ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் பல வருடங்களாய் நீங்கள் அதை தொடரவில்லை. அதை அப்படியே விட்டு போயிருக்கலாம். அதுக்கு மலை போன்ற தடைகள் வந்திருக்கலாம், பல போராட்டங்கள் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம். நான் ஏதோ
ஒரு இதில் தொடங்கிட்டேன், இனி அதை என்னால் தொடர முடியலை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களால் உங்கள் கரங்கள் தொடங்கினவைகளை தொடர முடியாமல் நீங்கள் போராடி கொண்டிருந்தால் அதை உங்கள் கரமை கட்டி முடிக்கும்படிக்கு தேவன் இந்த மாதத்திலே கிருபை செய்வார். அது பிஸ்னஸாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். தேவன் எதை உங்களை கொண்டு துவங்கினாரோ அதை முடிக்கும் வரையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருந்து அதை முடிக்கும்படி அவர் உங்களை பலப்படுத்துவாராக. அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தரை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அடுத்து 10வது வசனம், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. பாருங்க, செருபாபேல் கையில் தூக்கு நூல் வச்சிருக்கிறாரு. அந்த இடிந்து போன சாலமோனுடைய நாட்களில் பாபிலோனுடைய சிறையிருப்பின் காலத்தில் சத்துருக்களை இடித்து போட்டவைகளை மறுபடியும் கட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு செருபாபேல் அந்த தூக்கு நூலை எடுத்து அந்த வேலையை துவங்கி இருக்கிறார். அவர் செய்த அந்த நல்ல காரியத்தை கர்த்தருடைய கண்கள், பூமியெங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் இதை பார்த்து சந்தோஷமா பார்க்குதான். இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், அதை துவங்கணும் நீங்க எண்ணம் கொண்டிருக்கலாம், அதற்கு ஒரு அற்பமான ஒரு ஆரம்பத்தை நீங்க எஞ்சி கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை தொடர முடியாமல், அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த போராட்டங்கள் மத்தியில் உங்களை ஜெயிக்க பண்ணும்படி, அதை மகிமையாய் நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஏன்னா முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருந்ததுன்னு இருக்குது. ஸோ சாலமோன் ராஜா பயங்கர பிரம்மாண்டமாக கட்டினதை விட செருபாபேல் கட்டினதுடைய அந்த ஆலயத்தில் தேவ மகிமை பயங்கரமாக விளங்கிருச்சு. ஸோ இந்த ஆலயம் துவங்கினதையும் கட்டி முடிக்கப்பட்ட ஆதாரங்களையும் நாம் பார்ப்போம், வேதாகமத்திலிருந்து தொடர்ந்து பார்ப்போம். செருபாபேல் யார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். செருபாபேல் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எஸ்ரா 3:2 வாசம் சொன்னால், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் கட்டுண்ட எக்கோனியாவின் குமாரர் சலாத்தியேல். அதாவது செயல்தியேல் அதுதான் செருபாபேலுடைய அப்பா பேர். அவங்க அப்பா யார் அப்படின்னா எக்கோனியா அந்த கட்டுண்டு சாலமோனுக்கு அப்புறம் சில ராஜாக்கள் இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை செய்தார்கள். பாபிலோனிய சிறையிருப்பு வரும்போது இந்த எக்கோனியா என்கிறவருடைய நாட்களிலே சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். முற்றிலும் அந்த ராஜ்யம் முடிந்து விட்டது. மொத்த ஜனங்களும் அங்கே பாபிலோன் தேசத்துக்கு சிறைபிடிக்கப்பட்டு போகிறாங்க. எக்கோனியா அப்போ சிறைபிடிக்கப்பட்டு போகிறார். அங்கே போய் எக்கோனியாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிறந்த ஒரு பிள்ளை தான் இந்த சலாத்தியேல், அதாவது செயல்தியேல் அப்படின்னு இருக்குது. இந்த செயல்தியேல் இஸ்ரேல் தேசத்தை பார்த்ததில்லை. இந்த செயல்தியேல் அடிமைப்பட்டு போன பாபிலோன் தேசத்தில் பிறந்தவர். எக்கோனியா மூலமாக தம்முடைய தேசத்தையும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் தம்முடைய ஜனத்தை எப்படி நேசிக்கிறார், எப்படியெல்லாம் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் என்ற காரியங்களை, அந்த சரித்திர உண்மைகளை எக்கோனியாவின் மூலமாக கேட்டறிந்த அந்த செயல்தியேலுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. எங்கள் ஆலயம் இடிக்கப்பட்டு போயிருச்சு, இந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தோடு அவர் தேவனிடத்தில், அதாவது எக்கோனியா தேவனிடத்தில் கேட்டார் அப்படின்றது. செயல்தியேல் அப்படின்னா ஆஸ்க்ட் ஆஃப் காட் கிவன் பை காட், தேவனிடத்தில் கேட்டு தேவனாலே கொடுக்கப்பட்டவன். எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், அவனின் சொந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்று இந்த எக்கோனியா பெற்றெடுத்த பிள்ளை தான் இந்த செயல்தியேல் முழுவதுமாக தன்னுடைய தகப்பன் மூலமாய் சில காரியங்களை அவர் கேள்விப்படுகிறார். ஆனால் பாருங்க, எக்கோனியாவுக்காவது சொந்த தேசத்தை பார்த்து அங்கிருந்து அடிமையாய் வந்தவர். இந்த செயல்தியேல் தேசத்தை பார்க்கல, தேவனுடைய காரியங்கள் அவனுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் கேட்டிருக்கிறான். அவனுக்குள்ள எவ்வளோ ஒரு ஆசையும் வாஞ்சையும் தாகமும் பாருங்க. அந்த செயல்தியேல் வளர்ந்து அவனுக்கு பிறக்கிற அந்த பிள்ளை தான் இந்த செருபாபேல். இப்போ ஆண்டவர் என்ன செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அப்படின்றாரு. இந்த செருபாபேலை கொண்டு தான் நான் என்ன பண்ண போறேன், இடிந்து போன தேவாலயத்தை மறுபடியும் கட்ட போறேன். இடிந்து போன தேசத்தின் ஆசீர்வாதங்களை, இதுவரைக்கும் சத்துருக்கள் இடித்து போட்டவைகள், சத்துருக்களினுடைய கரத்திலிருந்து
பிடிக்கப்பட்டு போனதை மறுபடியும் விடுவித்து அதை மறுபடியும் மகிமையாய் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு காரியத்தை நான் இந்த செருபாபேலை கொண்டு செய்ய போகிறேன். அதாவது உலக பிரகாரமான ஒரு தலைவன், யூத தலைவன், ஒரு கவர்னர் மாதிரி அந்த தேசத்திற்கு ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த செருபாபேல். அந்த நாட்களிலே ஆவிக்குரிய நிலைமையில ஆலயத்திற்கு ஒரு ஆசாரியனாய், ஒரு பிரதான ஆசாரியனாய் இருந்தவர் யோசுவா. இவர்கள் 2 பேரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியிலே அவர்களை முந்தி செல்லும்படி, அவைகளை துவங்கும்படி, அவைகளை தொடர்ந்து அதை முடிக்கும்படிக்கு ஆவியானவர் பல தீர்க்கதரிசிகளை கொண்டு, ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, இப்படி பல தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களோடு பேசி அந்த தேவாலயத்தை கட்டி, மட்டுமல்ல அந்த இடிந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் மறுபடியும் கட்டி எழுப்பி அந்த ஜனங்களை ஆராதனைக்குள்ளாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாகவும் இவர்கள் மறுபடியும் ஒரு ரெஸ்டோர் பண்ணுகிற ஒரு சம்பவம். ஆனால் இந்த செயல்தியலின் நிலைமையை பார்த்தீங்கன்னா, அவன் சொந்த தேசத்துக்கு அவர் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டிருக்கிறார தவிர கண்களால் காணலை. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த மனுஷன் தேவனுடைய காரியங்களை செய்யணும்னு அவருக்குள்ள எவ்வளோ வாஞ்சியும் ஒரு தாகமும் இருந்துச்சுன்னா இந்த செருபாபேல் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாரு பாருங்க. நீங்கள் இதுக்கு ஆதாரமாக நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 1ஆவது அதிகாரத்தில் தலைமுறைகளை பற்றி படிச்சிங்கன்னா அதில் வரிசையாக அந்த எக்கோனியா, பாபிலோனிய தேசத்தில் சிறைப்பட்டு போன அந்த எக்கோனியா, அதுக்கப்புறம் பிறந்த சலாத்தியல், அதுக்கப்புறம் அங்கேருந்து விடுவிக்கப்பட்டு வந்த செருபாபேல், அவர் தேவாலயத்தை கட்டினார். அந்த தலைமுறை ஜீனியாலஜி லிஸ்ட் அதில் இருக்கும். இந்த செருபாபேல் எக்கோனியா அவர் ஃபாதர், அவருடைய பையன் யார் அப்படின்னா சலாத்தியல், அவருடைய பிள்ளை தான் செருபாபேல். இவங்க தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர்கள், பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள். சரி, இந்த செருபாபேலை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். அதாவது இவங்க இஸ்ரேல் தேசத்திலிருந்து பாபிலோனிய தேசத்துக்கு போகிற பொழுது பாதைகள் படுமோசமாக இருக்கும். மலைகளும் குன்றுகளும் உள்ள ஒரு பகுதி வழியாக இவர்கள் கடந்து போயிருப்பார்கள். அங்கே நிறைய மலைகள் இருக்கும், பாதைகளே இல்லாமல். அதனால தான் நீங்கள் ஏசாயால வாசிக்கும் போது பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் சமபூமியாகும், வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்லாம் சொல்லி அந்த வார்த்தைகள் வரும். இன்னும் நீங்கள் இதற்கு ஆதாரமாய் வாசிச்சிங்கன்னா 114வது சங்கீதத்தில் நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலுமிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் ஆயிற்று. எகிப்திலிருந்து அவங்க வந்தப்ப கடல் அவர்களுக்கு தடையாய் இருந்தது, அந்த கடல் அவர்களை கண்டு விலகி போனது. இந்த நாட்களில் உங்களுக்கு பாதையை மறைக்கிற, நீங்கள் தொடர்ந்து செல்லக்கூடாதபடிக்கு தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்கு பண்ணின அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டத்திலே நீங்கள் போய் அடையக்கூடாமல், அதை சேரக்கூடாமல் தடையாய் இருக்கிற பெருங்கடலாக இருந்தாலும் உங்களை அது கண்டு விலகும்படி தேவன் செய்வார். அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யோர்தான் பின்னிட்டு திரும்பிற்று. யோர்தான் ஒரு கரை புரண்டு ஓடுகிற ஒரு காட்டாறு, வெள்ளம். அது இந்த ஜனங்கள் வந்த உடனே இந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு தேவ ஜனங்கள் அந்த யோர்தானிலே கால் வைத்த உடனே அது பின்னிட்டு திரும்பிச்சான். அது அப்படியே வராமல் ஸ்டாப் ஆயிடுச்சு. உங்களை ஆண்டவர் புறப்படணும்னு நினச்சிட்டாருன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு கடந்து போகணும், அவர் உங்களுக்கு தீர்மானம் பண்ணின டெரிட்டரிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொன்னால் எதுவும் உங்களை தடை பண்ண முடியாது. எதுவும் உங்களுக்கு தடையாக இருந்தாலும் அது பின்னிட்டு திரும்பும்படிக்கு தேவன் இந்த நாட்களிலே உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தருடைய ஆவியானவரும் அதை உங்களோடு கூட இருந்து செய்வார். அடுத்து, கடலை நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானை நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும். அடுத்து 6வது வசனம், மலைகளை நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளை நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியை நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். மலைகள் குன்றுகள்லாம் என்ன செஞ்சிருச்சான்? துள்ளி விலகிருச்சு.
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாக அவர் நடந்து போவார். உங்கள் தடைகளை அவர் மாற்றுவார். இந்த மாதம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எவ்வளோ பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரி. ஒரு இடத்துல பர்வதத்தை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எரேமியால இதோ பூமியெல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, சில பர்வதங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு சில கேடான காரியங்களை செய்து கொண்டு உங்களுடைய பெயரை அவப்பெயராக்கி கொண்டு உங்கள் எல்லைகளுக்கு அது ஒரு பெரிய தடையாக இருந்தால் அதையும் தவிடுபொடியாக்கும்படிக்கு இந்த மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும். மூளைக்கு தலைக்கல்லை நீங்கள் கொண்டு வரும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் ஆகாதவர்கள் என்று சொன்னார்களோ, இந்த இக்கோனியாவை பார்த்தீங்கன்னா அவரை பற்றி என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இவன் சந்தானமற்றவன், பிள்ளையே இவனுக்கு பிறக்காது, இவன் உடைந்த சிலை அப்படின்னு சொல்லி சில சாபமான வார்த்தைகளை அவன் மேல் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்டவனைத்தான் தேவன் ஒரு சந்ததியை கொடுத்து ஒரு மகிமையான ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப அவனுடைய வம்சவழியின் மூலமாய் அதை கட்டும்படி தேவன் உதவி செய்தார். உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் நீ அவ்வளோதான், பிரயோஜனமற்றவன் அப்படின்னு என்ன சொன்னாலும், சாப்டர் க்ளோஸ்ன்னு சொன்னாலும், ஆனால் பயப்படாதீங்க, ஆவியானவர் உங்களோடு இருந்து மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்கும்படி செய்வார். பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படி, துவங்கும்படி, இந்த மாதத்தில் அவைகளை துவங்கும்படி, அதை தைரியமாய் உங்களோடு கூட இருந்து ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி அதை கட்டி முடிக்கும்படிக்கு உதவி செய்வாராக. அதில் அடுத்து சகரியால பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், செருபாபேலின் கரமே அதற்கு அஸ்திபாரம் போட்டது, அவனுடைய கரமே அதை கட்டி முடிக்கும். சில காரியங்களை நம்ம தைரியமாக துவங்கிடுறோம், ஆனால் அதை முடிக்கக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ நிச்சயமாய் ஆகாய் 1:1 பார்த்தீங்கன்னா, சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோர்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இந்த 2 பேரையும் ஆவியானவர் பலப்படுத்தினதை இந்த ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் அவர்கள் தங்கள் புஸ்தகங்களே எழுதுகிறார்கள். ஸோ ஆலயத்தை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் பலப்படுத்துகிறாரு. ஸோ நீங்கள் தொடர்ந்தவைகளை விட்டு விடாதீர்கள், மறுபடியும் அதை தைரியமாய் நீங்கள் துவங்க வேண்டும். அதே போல் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, ஆகாய் 2:4-5 புறப்படுகிற பொழுது, நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதை ரொம்ப நாள் அப்படி விட்டு வச்சுருக்கீங்க, மறுபடியும் அதை கட்டி எழுப்புங்க, பயப்படாதீங்க. எகிப்தில் வாக்கு தத்தம் பண்ணின ஆவியானவர் என்ன செஞ்சார்னா, அந்த ஜனத்திற்கு முன்னடந்து அவர்களை நல்ல தேசத்தில் கொண்டு சேர்த்தார். அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரமாய் அவர்களை வாழும்படிக்கு சொந்த எல்லைகளுக்குள்ளே அவர் கொண்டு வந்தார். அதுபோல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார். இந்த மாதம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய அறிவினால, நம்முடைய பலத்தினால, நம்மளுடைய எதுனால அல்ல, தேவனுடைய வல்லமையினால, பரிசுத்த ஆவியானவர் நடுவில் இருந்து உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவார். அதுபோல் உங்களுடைய துவக்கத்தை தேவனுடைய கண்கள் சந்தோஷமாக பார்க்கறது. சில நேரம் நீங்கள் டவுட் பண்ணுறீங்க, நான் செய்கிறது சரிதானா, ஏன்னா நான் துவங்கினதை என்னால் தொடர முடியலையே, அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் பல வருடங்களாக தடைபட்டு போய் கிடக்குதே, நான் நல்ல ஒரு 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 ஸ்பிரிட் ஃபுல்டாக நல்ல ஒரு இதோடு நான் துவங்கினேன், ஆனால் இப்போ நான் சோர்ந்து போயிட்டேன், அதை கைவிட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் அந்த துவக்கத்தை சந்தோஷமாக, அற்பமான பலரும் அதை அசட்டை பண்ணியிருக்கலாம், பலரும் அதை அற்பமாக எண்ணியிருக்கலாம். உங்களுக்கே சில நேரம் இது சரிதானா அப்படின்னு தோணலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க, தொடர்ந்து அதை செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. சரி, அதே போல் இயேசு கிறிஸ்து, the stone which the builders rejected has become the chief cornerstone அப்படின்னு இயேசுவே தன்னுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எந்த கல் புறக்கணிக்கப்பட்டதோ, ஜனங்களால் வேணான்னு சொல்லப்பட்டதோ, அந்த கல்லை கண்டுபிடித்து அதை செருபாபேல் கொண்டு வருவான். நீங்கள் இந்த மாதத்திலே இந்த மலைகளை, தேவன் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை உடைக்கிற பொழுது அந்த சீஃப் கார்னர் ஸ்டோன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டுகொள்ளுவீர்கள். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக அப்படின்னா
அந்த கிருபையினால் நிறைந்த இயேசுவை நீங்கள் கண்டுபிடித்து அவரை சுமந்து கொண்டு வந்து அவருடைய காரியங்களை நீங்கள் ஜனங்களுக்கு சந்தோஷமாய் வெளிப்படுத்தி அவருடைய சித்தத்தை நீங்கள் பரிபூர்ணமாய் செயல்படுத்துகிற பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அந்த தலைக்கல்லுக்குரிய கனமும் மதிப்பும் உங்கள் மேலும் வரும்படி தேவன் இந்த நாட்களிலே கிருபை செய்வாராக. நீங்கள் சில மலைகளை பார்த்து சொல்லணும், நீ பெயர்ந்து போ. விசுவாசத்துல மத்தேயு 21:21 சொல்லுது, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தடையா இருக்கிற காரியத்தை பார்த்து இந்த மாசத்துல நீங்க பேச போறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீ தகர்ந்து போ, சமுத்திரத்துல ஆழத்துல போயிரு, திருப்பி வரக்கூடாதபடிக்கு இந்த தடைகள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மாதத்துல தேவன் செய்ய போகிறார். இந்த தடைகளை நிரந்தரமாய் கர்த்தர் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக வராதபடிக்கு அவைகளை நீக்கி போட அவர் உண்மையில் அப்பொழுதுதான் நீங்கள் தலைக்கல்லை குறித்து மேன்மைப்படுத்த முடியும், அதை உயர்த்த முடியும், அதை கொண்டு வர முடியும். சரி, அடுத்து அவனுடைய கரம் அஸ்திபாரம் போட்டது, அவனுடைய கரமே கட்டி முடிக்கும். எஸ்ரா புஸ்தகம் 3வது அதிகாரம் 10 வாசிங்கன்னு சொன்னா 10-13 வரைக்கும். எஸ்ரா 3 நான் வாசிக்கிறேன். சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதினுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படி வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாவின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கல. அஸ்திபாரம் போடுறாங்க பாருங்க. ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது அந்த மூளைக்கல்ல தான் முதல்ல வைப்பாங்க. வச்சு அஸ்திபாரம் போடும்போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கெல்லாம் ஒரு துவக்கம் வருகிறதோ அது அங்கே அவருடைய கிருபை விளங்கும். நீங்க அவருடைய கிருபை கொண்டு துவங்கி இருக்கீங்க. அதனால் அவருடைய ஆவியான நிச்சயமாய் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் நீங்க சில காரியங்களை துவங்காம இருந்தா இப்பொழுது அதை துவங்குங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். பாருங்க, ஜனங்கள் வெயிட் பண்றாங்க. ஒரு தலைவன் எழும்ப வேண்டும். ஒருத்தன் எழும்பி அந்த நல்ல காரியத்தை செய்தால் ஜனங்கள் ஆரவாரம் பண்ண, ஆர்ப்பரிக்க, சந்தோஷப்பட ரெடியா இருக்காங்க. இன்னைக்கும் இந்த செருபாபேல் யார் அப்படின்னா, இவர் உலக பிரகாரமா தலைவர். யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் யாருன்னா ஆவிக்குரிய ஒரு தலைவன். 2 சப்போர்ட்டுமே நம்மளுக்கு தேவை. உலக பிரகாரமான தலைவனும் தேவை, ஆவிக்குரிய தலைவனும் நமக்கு தேவை. இவர்கள் இணைந்து தேவனுடைய காரியங்களை செய்கிற பொழுது ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரபுக்களில் வம்சங்களிலும் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை ஏற்கனவே ஆலயம் கட்டப்பட்ட சில தலைவர்கள் வயசானவங்க இதை பார்க்குறாங்க. அது உடைக்கப்பட்டு சாலமோன் எவ்வளோ மகிமையாக கட்டியிருந்தாரு, உலக நாடுகள்லாம் அதை பார்த்து ஆச்சரியமடைகிற அளவுக்கு கட்டினாரே, தேவ மகிமை அங்கே விளங்குச்சே. ஆனால் அதெல்லாம் இடித்து ஒன்றுலாம் ஆக்கிட்டாங்களேன்னு அவங்க ரொம்ப வேதனையோடு அப்படி ஒரு ராஜாக்கள் போல வாழ வேண்டிய ஜனங்கள் அடிமைகளாக விலங்கிடப்பட்டு வாழ்ந்ததை நினைச்சு அவங்க மனசு வேதனையோடு இருக்கும்போது இந்த அஸ்திபாரம் போடப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷத்தில் அழுகிறாங்க. இனி வருகிற நாட்கள்ல சில காரியங்களில நீங்கள் மன நிறைவோட சந்தோஷத்துல அழுகும்படிக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய. சந்தோஷம் இதுவரைக்கும் துக்கத்தினால நீங்க அழுதுருக்கலாம், புலம்பி அழுதுருக்கலாம், யாருக்குமே தெரியாம அறை வீட்டுக்குள்ள நீங்க கண்ணீர் விட்டுருக்கலாம், மனம் கசந்து அப்படிதான் உங்க கண்ணில் கண்ணீர் வந்திருக்கும். ஆனா இனி சந்தோஷத்தினால் உங்கள் கண்களிலே கண்ணீர் வரும்படி தேவன் கிருபை செய்வாராக. அவங்க பாருங்க, கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுவதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். அநேகம் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். இந்த சத்தம் வெகு தூரமாய் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் என்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் என்னதென்றும் பகுத்தறிய கூடாது இருந்தது. 2மே சந்தோஷம்தான். அழுகிறதும் சந்தோஷத்தில் அழுகிறான், பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறவனும் சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்வார். நீங்கள் துவங்க வேண்டியதை துவங்குங்க, தொடர முடியாமல் விட்டு இருக்கிறதை மறுபடியும் தொடருங்க. கர்த்தர் நிறைவாய் உங்களை நடத்துவாராக. சரி, கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை இருந்தது.
அடுத்து சங்கீதம் 84:11 வாச்சோன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பாருங்க, அங்கேயும் உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு ஒரு காரியத்தை உத்தமமாக நம்ம செய்யணும். அவர் சூரியனும் கேடகமுமானவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர், மகிமையானவர், அவர் கிருபை மகிமை அருளுவார். கிருபையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் கிருபை மட்டுமல்ல, அவர் மகிமையும் நமக்கு தந்தருளுவார், மேன்மையும் படுத்துவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காரு. நீங்கள் உச்சமத்தை விட்டு விலகாமல் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பாருங்கள், இந்த தலைவர்கள், இந்த வேதாந்தத்தில் இந்த நபர்களெல்லாம் ஏன் எழுதியிருக்கு அப்படின்னா, செருபாபேல் எங்கள் தாத்தா அடிமையாயிட்டாரு, எங்கள் அப்பா அடிமைப்பட்ட தேசத்தில் பறந்தாரு வளர்ந்தாரு, கஷ்டப்பட்டாங்க, நான் எதுக்கு இது பண்ணணும்னு குறை சொல்லாமல் அவன் தன் உத்தமத்தை விட்டு கொடுக்காமல் அவனுக்குள்ள இருந்த விசுவாசமும் உத்தமமும் ஒரு தேசத்தை இம்பாக்ட் பண்ணுது. அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி அவன் மறுபடியும் அதை ரெஸ்டோர் பண்றான், தன்னை ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறான். அப்படி செய்து அவன் செய்கிற பொழுது கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். நீங்க நல்ல ஒரு விசுவாசத்துல மலையை பார்த்து, ஆண்டவரே சொன்னார், இந்த மலை பெருசுதான், மலையை நம்மளால நகர்த்த முடியாது, இந்த மலையை பார்த்து நீ பேசுன்றார், நீங்க விசுவாசத்துல பேசுங்க, உங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, பின்வாங்காதீங்க, இயேசு நாமத்துல நீ தகர்ந்து போன்னு சொன்னா அதை தகர்ந்து போயிடும், சமுத்திரத்தின் ஆழத்துல போயிருன்றார், அது உங்க கண்களுக்கே திரும்ப வராத அளவுக்கு அந்த பிரச்சனை மாறுன்றார். ஸோ நீங்க தைரியமா பேசுங்க, அவர் கிருபையை உங்களுக்கு தந்தருள்வார், பலனை தந்தருள்வார். உத்தமமா நடக்கிறவங்களுக்கு அவரால் நன்மை வழங்காம இருக்கவே முடியாது, அவர் நன்மையை கொடுத்து தான் ஆவார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். சரி, ரெண்டாவது, மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி முதலாவது அவங்க என்ன செஞ்சாங்க? முதல்ல அஸ்திபாரம் போட்டாங்க. ரெண்டாவது என்ன செஞ்சாங்க? எஸ்ரா 3:2 பார்த்தோன்னு சொன்னால், மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி பலிபீடத்தை கட்டினார்கள். 2:3:11 ஆலயத்திற்கு அஸ்திபாரம். முதலாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி தேவனுடைய வார்த்தையை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மோசையுடைய நியாயப்பிரமாணம் எக்கோனியா மூலமாய் செயல்தியலுக்கு வருகிறது, செயல்தியல் மூலமாய் செருபாபேலுக்கு வருகிறது. செருபாபேல், இந்த யோசுவா எல்லாரும் சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வார்த்தையின் மூலமாக முதல்ல அவங்க என்ன செய்ய, பலிபீடத்தை கட்ட. நீங்கள் முதல்ல அஸ்திபாரம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜெப வாழ்க்கை, பலிபீடம் என்பது தேவனுக்கு பிரியமானவைகளை செலுத்துகிற ஒரு இடம். அந்த இடத்துல அவர் விரும்புகிறபடி உங்களுடைய வாழ்க்கை ஒரு தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாய் உங்கள் ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும், ஆவிக்குரிய நிலைமை இருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு புறம்பா அநீதியா அக்கிரமமா நம்ம வாழக்கூடாது. தேவனுக்கு பயந்து நாம் அதை செய்கிற பொழுது அங்கே தேவன் விருப்பப்படுவார். அதுக்கப்புறம் அவங்க அஸ்திபாரம் போடுறாங்க, தூக்கு நூலை பிடிக்கிறாங்க, கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்க துவங்குகிறது. முதலாவது, தேவனுக்கு விரும்புகிற பலிபீடத்தை கட்டி எழுப்புங்கள். இரண்டாவது, உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி கிறிஸ்துவின் மேல் உங்கள் அஸ்திபாரத்தை போடுங்கள். அவருடைய கண்கள் அதை சந்தோஷமாக, யார் என்ன நினைச்சாலும், யார் அற்பமா நினைச்சாலும், யார் அசட்டை பண்ணாலும் கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. சரி, மூணாவது, கோரேஸ், எஸ்ரா 3:7 கோரேஸ் ராஜாவின் உத்தரவின்படியும் அவருடைய உதவியின்படியும் அஸ்திபாரம் போடப்பட்டது. நீங்க இதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சில ராஜாக்களுடைய சப்போர்ட், சில மேலதிகாரிகளுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய காரியத்திற்காக நீங்கள் முன்வைப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் ராஜ்யங்களை மாற்றுவார். இந்த பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கும்போது நேபுகாத்நேச்சார் தான் சிறைபிடித்து கொண்டு போனான். அதுக்கப்புறம் தரியு ராஜா வந்தான். அதுக்கப்புறம் கோரேஸ் ராஜாவை தேவன் எழுப்பி ஆலயத்தை கட்டும்படிக்கு அவர் செஞ்சார். இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறாரு, அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த நீதியின் வைராக்கியத்தை பார்க்கிறாரு. அதை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ராஜாக்களை எழுப்புறாரு, அதை கட்டக்கூடிய தலைவர்களை எழுப்புறாரு, பிரதான ஆசாரியனை எழுப்புறாரு, தீர்க்கதரிசிகளை எழுப்புறாரு. ஸோ நிச்சயமாய் நல்ல வரியில உத்தமமா நம்ம இருப்போம்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கறதுல சகல காரியங்களிலும் நம்ம உத்தமமா இருப்போம்னு சொன்னா, சில அதிகாரிகள் ராஜாக்களுடைய உதவிகளும் அவர்களுடைய உங்களுக்கு தேவையான உத்தரவுகளும் அவர்கள் மூலமாய் பிறக்க தேவன் உதவி செய்வார். சரி, எஸ்ரா 6வது அதிகாரம் 14-15 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொன்னாரு சகரியால, அவனுடைய கரம் இந்த தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது அவனுடைய கரமே கட்டி முடிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ தேவன் சொன்னபடியே
இந்த எஸ்ராவினுடைய கரங்கள் கட்டி முடித்ததை நாம் செருபாபேலுடைய கரங்கள் கட்டி முடிப்பதை எஸ்ராவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14 அப்படியே யூதாவின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடி ஆகாயும் சகரியாவும் 2 பேரும் ஒரே காலகட்டங்களிலே தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து இவர்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த காரியங்களை செய்யும்படி செஞ்சிருக்காங்க. இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளையின்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். பாருங்க, இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க? யூதாவின் மூப்பர், முதலாவது யூதாவின் தலைவனாகிய மூப்பர்கள். அதுக்கு முன்னாடி செருபாபேலும் யோசுவாவும் முன்னின்று செய்கிறாங்க. சகரியாவும் ஆகாயும் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் தரியு ராஜா, கோரேசு, பெர்சியா, அர்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளை. இத்தனை ராஜாக்களும் இவர்களுக்கு உதவி செய்யும்படி தேவன 15 ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே ஆலயம் கட்டி முடிந்தது. ராஜாவாகிய தரியு அரசாளுகிற வருஷம். 4 ராஜாக்கள் இருந்துக்காங்க. எந்த ராஜ்யம் இருந்தாலும், யாருடைய உதவி இருந்தாலும், இன்னைக்கு சிலர் சொல்றாங்க குறிப்பிட்ட ஆளுகை இருந்தாதான் சில காரியங்கள் நல்லா இருக்கும், குறிப்பிட்ட ஆட்கள் இருந்தால் சில காரியங்கள் நல்லா இருக்காது, இவங்க வேணும் அப்படின்னு சிலரை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் எப்பேற்பட்ட ராஜ்யங்கள் இருந்தாலும், யார் ஆளுகை செய்தாலும், தேவன் நமக்கு நிரந்தர வல்லமுள்ள ராஜாவா இருக்கிறார். இவர் பூமியின் ராஜாவல்ல, சர்வ உலகத்திற்கும் அதிகாரமுள்ள ஒரு ராஜா. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம். ஸோ நம்முடைய ராஜ்யம் தேவனுடையது. அதனால பூமியில யாரை ஏற்படுத்தினாலும் அது தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது, மனுஷர்களால் ஏற்படுத்தப்படுகிறது அல்ல. மனுஷர்கள் சில ராஜாக்களை தெரிந்து கொண்டாலும் தேவனும் பரலோக தேவன் ஒரு மனுஷனை தீர்மானிக்காமல் ஒருவரும் ஆளுகைக்குள்ளே வர முடியாது, ஒருவரும் மேன்மையை சுதந்திரிக்க முடியாது என்பதற்கு இந்த பகுதிகள் ஒரு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் கட்டி தீர்க்கும்படி எத்தனை ராஜாக்கள் எதிராக, இதே தரியு ராஜா தானியேலுக்கு எதிராய் செயல்பட்டவர். அதே ராஜாவை கொண்டு தானியேலுக்கு சாதகமாகவும் செயல்பட பண்ணினார். அதே ராஜாவை கொண்டு தேவாலயத்தை கட்டும்படி அவன் அரசாளுகிற காலத்திலேயே தேவாலயத்தை, எந்த தேசத்தை சேர்ந்த முன்னாடி இருந்த ராஜாக்கள் இடித்தார்களோ அதே தேசங்களை அரசாளுகிற அதிகாரமுடையவர்களை, அந்த ராஜாக்களுக்கு உட்பட்ட இந்த இஸ்ரவேலுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டும்படி, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடி கட்டி எழுப்பும்படி தேவன் அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் மேலான அதிகாரமுள்ள ராஜனாய் நம்முடைய ஆண்டவர் இருப்பாராக. சரி, இன்னும் அவருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது அப்படின்னு பார்த்தோம். 2 நாளாகமும் 16-19 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்போ கர்த்தருடைய கண்கள் எதுக்காக உலாவிக் கொண்டிருக்குன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்க செய்கிறத உத்தமத்தோடு செய்யுங்க, உத்தமமாய் நடக்கிறவருக்கு நன்மையை வழங்காதிரார். எந்த வேலையில நீங்க இருந்தாலும் அதை உத்தமமாய் நீங்க செய்வீர்கள் என்று சொன்னால் நன்மையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் கனமும் உங்களை தேடி வரும். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. யாருக்கு அப்படின்னா, தம்மை பற்றி, தேவனை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமை விளங்கும்படி அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. சகரியா 2:10 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் ஊழியத்தை, அவன் செய்கிற காரியத்தை அது சந்தோஷமாய் பார்த்தது. ஸோ இந்த தேவனுடைய கண்கள் நம்முடைய காரியங்களை பார்த்துக்கணும். நம்முடைய உத்தமத்தை விட்டு விலகாமல் இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாய் அது நம்மை மேன்மைப்படுத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும். அவருடைய வல்லமை நம்முடைய ஊழியத்தில் விளங்கும், அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கும், அவருடைய வல்லமை நீங்கள் கையிட்டு செய்கிற அத்தனை வேலையிலும் விளங்கும்.
ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 17:1, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை அவன் வாழ்க்கையில் விளங்கணும்னா சில உத்தமத்தை நீ என்ன செய்யணும், பற்றிக்கொள்ள வேண்டும். சில காரியங்களில் அந்த ரைச்சஸ்னஸில் நம்ம உறுதியாக இருக்கணும், கரப்ட் ஆகக்கூடாது. அதை தேவன் எதிர்பார்க்குற. அப்படி நம்ம உறுதியாக இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாய் தேவ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கும். நம்மை பற்றி தவறாய் பேசுகிறவர்கள், நம்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ வல்லமை விளங்கும் பொழுது அநியாயம் பேசுகிறவர்கள் எல்லாம் தங்கள் வாய்களை மூடும்படிக்கு தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையில் விளங்கும். ஸோ தொடர்ந்து உங்கள் உத்தமத்தை பற்றி கொண்டிருங்கள். இந்த சகரியா யார் அப்படின்னா, சகரியா அப்படின்னா யாவே ரிமெம்பர்ஸ். சகரியா சிறையிருப்பின் தேசத்தில் மறுபடியும் தேவனுடைய காரியங்களை நினைக்கும்படி, மறுபடியும் அந்த ஜனத்தை விடுதலை பண்ணும்படி அவன் நினைக்கும்படி தீர்க்க தரிசனம் உரைத்தவன். தேவன் நினைவு கூறுகிறார்னு அர்த்தம். இந்த மாதம் முதற்கொண்டு தேவன் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை அவர் நினைவு கூற துவங்கிட்டார்னா அதை மகிமைப்படுத்தாமல் அவர் விடவே மாட்டார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை உங்களுக்கு பலத்திற்கு மிஞ்சி செயல்படுகிற, உங்கள் பலத்திற்கு மிஞ்சி தடைபட்டு இருக்கிற காரியங்களை அவர் மறுபடியும் கட்டி எழுப்பி அதை செயல்படுத்துவார். உங்களை அவர் நினைச்சிருக்கிறார், அவர் உங்களை கொண்டு வருவார். அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருடைய வேலை எதுக்கு, அவர் ஏன் பிறந்தார்னாலே தேவனுக்கு வழியை செவைப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. இந்த சம்பவத்தோட அது தொடர்புடையது. மூளைக்கு தலைக்கல்லாகிய இயேசு வருகிறார், அவர் தம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவார். இதிலே சகரியால அடுத்த அதிகாரங்களில் வாசிங்கன்னா கிளை எண்ணப்படுகிறவர் தம்முடைய ஆலயத்தை கட்டுவார் அப்படின்னு இருக்கும். சில காரியங்களை நம்ம நித்தியமான நிரந்தர தேவாலயத்தை, நிரந்தரமான ஒரு ஆலயத்தை யார் கட்டப்போகிறா அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவருடைய சரீரம், இன்னைக்கு நீங்க தான் அவருடைய ஆலயம். அதை கட்டி எழுப்ப வேண்டும். பரலோகத்தில் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டுகிறார், ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆலயம் கட்டுறதுல ஒரு பெரிய பிரச்சனை. இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற அந்த தேவாலயம் இடிக்கப்படுகிற பொழுது பெரிய பிரச்சனைகள் உண்டாகிறது. மறுபடியும் அதை அவர்கள் கட்ட இருக்கிறார்கள். எத்தனை முறை கட்டினாலும் சத்துருக்கள் அதை இடிக்கிறார்கள். ஆனால் தேவன் நிரந்தரமாய் ஒருவரும் தொடக்கூடாதபடிக்கு அதை கட்டி எழுப்ப உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்களே அந்த ஆலயம். நம்முடைய வாழ்க்கையை, தேவாலயத்தை நம்ம தான் கட்டி எழுப்பணும். முதலாவது சரீரத்தில் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, பலிபீடத்தை ஆயத்தப்படுத்துங்க, அதுக்கப்புறம் அஸ்திபாரம் போடுங்க. ஆவியானவர் உதவினால மகிமையாக நீங்கள் எழுப்பப்படுவீங்க. இந்த சகரியாத்தான் செஞ்சார். வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், கரடானவைகள் சமமாகும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வார்த்தைகளை தான் சொல்லுவார் தீர்க்க தரிசனமா. ஸோ இதை சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த, அவர் வர்றாருன்னு சொல்லி முன்னறிவிக்க வந்த ஒரு தீர்க்கதரிசி தான் அந்த யோவான் ஸ்நானகன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த வார்த்தைகளை சொன்னவர் சகரியா என்னும் தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இந்த யோவான் ஸ்நானகன் தான் இந்த கிறிஸ்து என்னும் தலைக்கல்லை முதன்மைப்படுத்தும்படி, வழி செவை பண்ணும்படிக்கு முன்னறிவித்த ஒரு தீர்க்கதரிசி. என்ன ஒரு ஒற்றுமை என்று பார்த்தோம்னு சொன்னால், இவருடைய அப்பா பேரும் சகரியா, இவர் ஒரு பிரதான ஆசாரியன். பழைய ஏற்பாட்டு காலத்து சகரியா ஒரு தீர்க்கதரிசி, புதிய ஏற்பாட்டு காலத்து சகரியா ஒரு பிரதான ஆசாரியன். அவர் பெற்றெடுத்த தீர்க்கதரிசி தான் யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். இந்த காலம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம், செருபாபேல் செய்தது தேவனுக்கு தேவன் விரும்புகிற ஒரு வழியை அவர் ஆயத்தம் பண்ணினார். தேவன் விரும்புகிற சத்துருக்களால் இடிக்கப்பட்ட ஆலயத்தை மறுபடியும் அவர் கட்டி எழுப்பினார். மூன்று விதமா நிலைமைகள்ல அவர் செய்தார். முதலாவது மோசே நியாயப்பிரமாணத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி பலிபீடத்தை கட்டினார். முதலாவது பலிபீடம் என்பது உங்க பர்சனல் லைஃப், அதாவது உங்களுடைய கேரக்டர். நீங்க ஒரு 4 சவத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்முடைய கேரக்டர். ஒரு 4 பேர் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது, தட் இஸ் பர்சனாலிட்டி. வெளிப்புறமான வாழ்க்கையை விட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய பலிபீடத்தை நீங்கள் சரிப்படுத்தணும். யாரு கண்ணும் பார்க்கலைனாலும் கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாக பார்க்கும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செயல்பட்டு
உங்கள் வாழ்க்கையை மகிமையாய் கட்டி எழுப்புவார். ஸோ முதல் பலிபீடத்தை கட்டுங்க, கிருபையை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பலவீனங்களை ஒப்புக்கொண்டு சரண்டர் ஆகி கிருபையை கேளுங்க. அதுக்கப்புறம் சில காரியங்களை அவர் அஸ்திபாரம் பண்ண உதவி செய்வார். உங்கள் கரமே நீங்கள் துவங்கினதை நீங்களே மகிமையை கட்டி முடிக்கும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தை இந்த மாதத்திற்கானது அல்ல, இந்த மாதம் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே இது செயல்படுவதாக கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.